இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், அப்புறம் கானா வினோத் அண்ணா அண்ட் சபரி எல்லாரும் அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சபரி பாதி தூக்கத்தில் இருக்கார். அப்போ வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கடைசி சபரி தான் இன்விடேஷனோட வந்து நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க திவ்யாவுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசும்போது டேய் நீ பேசாமல் சபரிகிட்ட வந்து கமருதீன் சொல்கிறாரு, நீ பேசாமல் திவ்யாவே கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு பார்வதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதாவது அவகிட்ட போனால் அவ்வளோதாங்கிற மாதிரி 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே சபரி வந்து இப்படி கையெடுத்து கும்பிடுறாரு. அப்பா சாமி எனக்கு வேண்டாம்ப்பாங்கிற மாதிரி சபரி வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. கும்பிட்ட உடனே இவர் இப்போ கமருதீன் சொல்கிறாரு, நேராக ஒன்றுமே இல்லைடா உன்னை அப்படியே தூக்கில் தொங்க விட்டுருவா, நேன் உதலவா அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சி இப்படி இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி சிரிக்கிறாங்க. சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே வந்துட்டு பாரு வந்துட்டு நல்லா சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, இல்லைடா இல்லை அவட்டையும் ஒரு குழந்தை மனசு இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரு டீஸ் பண்ணுறாங்க. அப்புறமா கானா வினோத் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறாரு. எந்திரிச்சு போகிறப்போ வேறு யாருக்கிட்ட வேலையை சொன்னாலும் உடனே வந்து செஞ்சுருவாங்க. கனிகிட்ட சொன்னால் சரி, யார்கிட்ட சொன்னாலும் சரி, உடனே வந்து செஞ்சுருவாங்க. ஆனால் இவள்கிட்ட சொன்னால் மட்டும், பார்வதிகிட்ட சொன்னால் மட்டும் வரேன்னு செய்யவே மாட்டா அப்படின்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. நீ ஒரு வேலையை செஞ்சே ஆகணும்னு இருக்கு, உனக்கு அந்த வேலையை ஒழுங்காக செய்கிற அது உருப்படியாக செஞ்சா என்ன, ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனப்பட்டுட்டே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடியும் வந்து கமருதீனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, உனக்கு எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நீ சீக்கிரமே எந்திரிக்கணும்டா அப்படின்னோடனே நைட்டு நான் லேட்டாக தூங்குறேன் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு சொல்லியிருப்பாரு, இல்லை சீக்கிரமே தூங்கிட்டு சீக்கிரமே எந்திரிச்சு நீ எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதே அட்வைஸை வந்துட்டு இப்போது இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. யாருக்கு? பார்வதிக்கும் கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ வந்து சபரிக்கிட்ட இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. உடனே சபரி சொல்கிறாங்க, டேய் உங்கள் 2 பேர்த்தில் என்ன இழுக்கக்கூடாது, நான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நேராக கானா வினோத் வந்து இவங்க எல்லாருமே வந்து அமித் கூட சேர்ந்துட்டு பீட்ரூட் கேசரி தானே பீட்ரூட் அல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பால் விடணும் அப்படின்னு சொல்லி 3 பேக்கெட் பால் இருக்குது, அதில் ஒரு பேக்கெட் பால் எடுத்துக்கலாமான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அது ஓகே. அப்போ கனியக்காவும் திவ்யாவும் நிற்கும் போது திவ்யா கிட்ட போயிட்டு கானா வினோத் கேட்குறாரு, ஒரு நம்ம நாளைக்கு சாயங்காலம் பால் இருக்காது, காஃபி இருக்காது, அது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க வந்துட்டு ஐயோ காஃபி வேணுமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து கனியக்கா சொல்கிறாங்க, அப்போ சரி நம்ம நாளைக்கு நைட் கனியக்கா இல்லை திவ்யாவே கேட்குறாங்க, மெயினாக ஒரு பால் கம்மியாக போட்டு பீட்ரூட் அல்வா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ கனியக்கா சொல்கிறாங்க, அது பிரச்சனையே கிடையாது, இருக்கிற பாலை இப்போ பாதி பாலில் மட்டும் டீ போடுங்க, மிச்ச பாதி பாலில் மட்டும் நாளைக்கு டீ போடுங்க, அப்போது இப்போ பீட்ரூட் அல்வாவுக்கு ஃபுல் பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. உடனே அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணி பால் ஓகே தானான்னு கேட்டுட்டு அப்புறமா பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு இப்போ பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.